الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை நம்முடைய தலைவர் நம் உயிரினும் மேலான நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நன்னோக்கத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் குர்ஆன் சுன்னாவை, திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான வழிகாட்டுதலையும் தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரமும் செய்து வருகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி சமீப காலங்களில் பல்வேறு விதமான தவறான விமர்சனங்கள், பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருவதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதிலும் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக தௌஹீத் ஜமாத்தோடு தொடர்பில் இருந்தவர்கள், தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரங்களை பாராட்டியவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தை பற்றி பல அவதூறான பிரச்சாரங்களை செய்து வருவதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் சகோதரர் பிஜே அவர்களுடைய திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பை பற்றி, அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் எடுத்து வைப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த கருத்துக்களை பற்றி, திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்களின் நிலைகளை பற்றி நாம் ஆராயும் பொழுது இவர்கள் முழுமையாக ஆய்வு செய்யவில்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஏதோ ஒரு தனிநபர் மீது கொண்டுள்ள குரோதத்தின் காரணமாக, வெறுப்புணர்வின் காரணமாக
பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்யாமல் அந்த மொட்டத்தலையா குட்டையில விழுந்தான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை எடுத்து வைப்பதை நாம் காண முடிகின்றது. அதிலும் குறிப்பாக ஜித்தாவில் உள்ள சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் உமரி என்பவர் பிஜி அவர்கள் நம்முடைய தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை பற்றி அவர் சில விமர்சனங்களை செய்திருக்கின்றார். அவருடைய விமர்சனத்தை நாம் பார்க்கும் பொழுது இவர் ஆய்வு செய்வதற்கு தகுதியற்றவர் என்பதை எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் ஜித்தாவில் இவர் பேசிய சில சீடிக்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் மூலமாக எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவர் பேசிய கருத்துக்கள் சரியானவைதானா என்று பார்க்குமாறு எங்களுக்கு தௌஹீத் ஜமாத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் அவர் பேசிய கருத்துக்களை பார்த்தோம். சாதாரணமாக ஒரு இந்த மார்க்க விஷயத்தில் உள்ள ஒரு மாணவன், இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இவருடைய சீடிக்களை பார்த்தால் அவர் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார். இவருடைய பேச்சில் குரோதமும் தனி மனித வெறுப்புணர்வும் தான் மிஞ்சி இருக்கிறதே தவிர முறையான ஆய்வுகள் இல்லை என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு இவர் சில கருத்துக்கு இந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை, திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பை விமர்சனம் செய்வதற்கு அடிப்படையாக சில வாதங்களை எடுத்து வைக்கின்றார். என்ன வாதம் சொன்னால், பிஜிஆருடைய திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பில் சில விவரங்களை பற்றி சொல்லும் பொழுது சில ஹதீஸ்கள் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை பார்க்கும் பொழுது அவை சரியானவையாக இருக்கும். ஆனால் அதனுடைய செய்தியை பார்க்கும் பொழுது திருமலை குர்ஆனுக்கு முரண்பட்டவையாக இருக்கும். இப்படிப்பட்ட செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவற்றை நிறுத்தி வைக்க வேண்டும். அவற்றை ஏற்றுக்கொண்டால் குர்ஆனோடு முரண்பாடு ஏற்படும் என்ற அடிப்படையில், என்ற ரீதியில் சில ஹதீஸ்களை அவர்கள் லைஃப் ஆனது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிராகரிக்கத்தக்கது என்ற அடிப்படையில் எழுதியுள்ளார்கள். இதை நாமும் பல்வேறு சீடிக்களில், இதற்கு முன்பாக பேசிய சீடிக்களில் தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். இதைத்தான் இந்த திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்பு தவறானது, இட்டுக்கட்டப்பட்ட கருத்துக்கள் இதிலே அடங்கியுள்ளன என்று விமர்சனம் செய்வதற்கு இவர் அடிப்படையாக எடுத்து வைக்கின்ற வாதம். நீங்க சீடியை பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக சொல்லி காட்டுவான்னு சொன்னா சஹீஹான ஹதீஸ்களை இவர் மறுத்து விட்டார், சஹீஹான ஹதீஸ்களை குர்ஆனோடு மோதுகிறது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு தெரியாது. இதைத்தான் அவர் முக்கியப்படுத்தி பேசுகின்றார். நிறைய அந்த விமர்சனம் செய்யக்கூடிய வார்த்தைகள் அந்த இஹ்லாஸோடு பேசுவதாக சொல்லிக் கொள்வார். அந்த வார்த்தையினுடைய போங்குகளை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க குரோத கண்ணோட்டம் தான் அதில் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும். சரி, இவர் என்ன விமர்சனம் பண்றாரு? அவர் அடிப்படையாக வைக்கக்கூடிய வாதம் இந்த சஹீஹான ஹதீஸ்கள், இந்த இஸ்னாது அறிவிப்பாளர் தொடர் இருக்கு பாருங்க, இது சரியாக அமையும். ஆனா அதில் உள்ள செய்தி குர்ஆனுடைய கருத்துக்கு, குர்ஆனுடைய அந்த வசனத்திற்கு நேர் மாற்றமாக இருக்கும். இதனால் நாம் அதை மறுக்க வேண்டும் சொல்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த உசூல் எந்த ஒரு இமாமும் இதை சொல்லவில்லை. இது பிஜேயாக புதிதாக கண்டுபிடித்த ஒன்று. தௌஹீத் ஜமாத் அறிஞர் செஞ்சிட்டாங்க, புதிதாக இட்டு கட்டி விட்டார்கள். இது போன்ற பல்வேறு வாசகங்களை அவர் பயன்படுத்துகிறார்கள். இவை இவ்வாறு விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணம் என்றால், திருக்குர்ஆனோடு மோதக்கூடிய செய்திகளை நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றோமே, இந்த ஒரு நடைமுறையை எந்த இமாமும் சொல்லவில்லை என்பதுதான் இவருடைய வாதம். பல்வேறு இடங்களில் கேட்கின்றார், எந்த இமாமாவது இப்படி ஹதீஸ்களை எழுதி வைத்திருக்கின்றார்களா, எந்த இமாமாவது இப்படி சொல்லி இருக்கிறாங்களா, எந்த நூல்லையாவது இருக்கிறாரு, பல்வேறு இடங்களை கேட்கின்றார். சரியான ஹதீஸாக இருந்தாலும் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கறது ஒரு புதிய அளவுகோலை வச்சிருக்கிறோம். நம்ம கேள்வி என்னன்னா, இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ புகாரி இமாம் நேற்று தான் தொகுத்து பிஜே அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா இதே இல்ல. 14 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில, இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ் கலையை பின்பற்றிட்டு இருக்கீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? இது நம்ம கேள்வி. இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? அப்படி இருந்தால் காமிங்க, அப்படி இருந்தா காமிங்க. அப்போ ஒரு சட்டத்தை பற்றி தெரியவில்லை என்றால் என்ன செய்யணும்? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடம் கேளுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் அவருக்கும் தெரியும். அப்போ நாம ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றோம்.
அது பற்றி விஷயங்கள் தெரியாவிட்டால் யாருக்கு தெரிந்திருக்கிறதோ அவர்களிடம் கேட்க வேண்டும். இவர் என்ன பண்றாரு, இவராகவே எந்த நூலிலும் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், எந்த இமாம்களும் சொல்லாத விஷயம் என்று இவராகவே முடிவு செய்து கொண்டு அதன் அடிப்படையில் செய்றாரு. அதன் அடிப்படையில் விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறார். இவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் சரியானவே தானா, குர்ஆனோடு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை நாம் மட்டும் முதலாக சொல்கின்றோமா, அது இதற்கு முன்னால் இமாம்கள் சஹாபாக்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த நடைமுறை இருக்கிறதா என்பதை நாம் நிரூபித்து விட்டோம் என்றால் இவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வில் எவ்வளவு பெரிய அடித்தளத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்களை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் திருமறை குர்ஆன் மட்டும் வஹி என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸாக நமக்கு போதித்தார்களே, அந்த ஹதீஸ்களும் அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட இறை செய்திதான், இறைவனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றுதான் நாம் நம்பி வருகின்றோம். அதுதான் சரியான நம்பிக்கையும் கூட. அல்லாஹ் கூறுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இந்த முஹம்மது தன்னுடைய மனோ இச்சைப்படி தன்னுடைய சுய விருப்பப்படி அவர் பேச மாட்டார். அவர் பேசுவது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய வஹி செய்திதான் என்று 53வது வசனம் 53வது அத்தியாயம் 4வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நமக்கு போதித்த ஹதீஸ்களும் கூட அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் கூட இறை செய்திதான். இதுல எந்த ஒரு முஃமினும் சந்தேகப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய இறை செய்தியாக இருந்ததென்றால் அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. என்ன தனித்தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் 4வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதில் அவர்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து ஒரு விஷயம் வந்திருந்ததென்றால் அது என்ன இருக்காது, முரண்பாடு இருக்காது என்பது தெளிவான ஒரு விஷயம். அதே போன்று அல்லாஹ் மற்றொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். 41வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, லா யர்தீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த குர்ஆனுக்கு முன்புறமாக நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, இந்த குர்ஆனுக்கு பின்னால் உள்ள விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, இதுல தவறான விஷயங்கள் வராது. தன்சீலு மின் ஹக்கீமின் ஹமீத், இதை புகழுக்குரியவன் ஞானமிக்கவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என்பதற்கு ஆதாரமே அதுல முன்னையும் பின்ன என்ன இருக்காது, முன்னாடி ஒரு கருத்து பின்னாடி ஒரு கருத்து, முன்னாடி ஒரு விஷயம் பின்னாடி நேர் முரண்பாடு இப்படி இருக்காது. நாம் மனிதர்கள் எழுதக்கூடிய கருத்துக்கள் வச்சுக்கிறீங்க, நாம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தது என்றால் அதுல கண்டிப்பா முரண்பாடு இருக்கும். அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்துள்ளதாக இருந்தால் அதிலே முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனா அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள விஷயம் என்ன செய்யாது, அது முரண்பாடு அல்ல இருக்காது. அப்படி முரண்பாடு இருந்ததென்றால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள விஷயமாக எடுத்துக் கொள்ளப்படாது. அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி, திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய இறை செய்தி எல்லாம் நம்புகின்றோம். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன வித்தியாசம் சொன்னா, திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. திருமறை குர்ஆன் என்பது இது சஹாபாக்கள் காலத்திலேயே எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அனைத்து சஹாபாக்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அது அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஹதீஸ்கள் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையும் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே நேரத்தில் எல்லா செய்தியும் சொல்லிவிடவில்லை. ஒரு நேரத்தில் ஒரு சஹாபிக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இன்னொரு நேரத்தில் இன்னொரு சஹாபிக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஆனா சஹாபாக்கள் பல தேசங்களுக்கும் பறந்து போய் அவங்க பல தேசங்களுக்கு சென்று அவங்க சந்தித்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து அவங்க கேட்ட செய்தியை போதித்திருக்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸ்களுடைய விஷயத்துல சில தவறான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் சில தவறான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, உள்ள நுழைக்கப்பட்டிருக்கின்றது. சில தவறான விஷயங்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கவனித்துதான் இமாம்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஹதீஸ்களை ஆய்வுக்குட்படுத்துறாங்க. சஹீஹான ஹதீஸ்கள், தஈஃபான ஹதீஸ்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட
தன்னிடமிருந்து வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூட சொல்லவில்லை. அவங்க ஆய்வு பண்ண சொல்றாங்க. எப்படி ஆய்வு பண்ண சொல்றாங்க? முஸ்லிம் ஒரு செய்தி வருகின்றது. அதாவது முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் முதலாவது ஹதீஸ் நபியை நான் சொல்லி காட்டுறாங்க. மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன். யார் என்னிடமிருந்து ஒரு செய்தியை அறிவிக்கிறாரோ அந்த செய்தி எப்படி இருக்கிறது? யுரா அன்னஹு கதிபுன், அது பொய் என்று கருதப்படுகின்றது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தி எப்படி இருக்குது? அது பொய் என கருதப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஒருவன் சொன்னான் என்றால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவன் பொய்யர்களில் ஒருவன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? தன் மூலம் இந்த மாதிரி பொய்யான செய்திகள் வரும் என்பதை கவனித்து தன்னுடைய பெயரை பயன்படுத்தி என்ன செய்றாங்க? தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பிற்காலத்தில் தவறான செய்திகளை சொல்லக்கூடியவர்கள், இட்டு கட்டக்கூடியவர்கள் தோன்றுவார்கள் என்பதை கவனித்து எச்சரிக்கை பண்றாங்க. என்னிடமிருந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது பொய்யாக இருக்கும் என்று கருதப்படும் என்றால், அப்படிப்பட்ட செய்தியை ஒருவன் சொல்வான் என்றால் அவன் பொய்யர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி நபிகள் நாயகம் சொன்னதாக நமக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லி இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோன்றுது. அந்த சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க? நாம திருமிதி என்ற கிரந்தத்திலே 2442 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாமா யுரிபுக் இலாமா யுரிபுக், உனக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் அல்லாததின் பக்கம், சந்தேகம் இல்லாத விஷயத்தின் பக்கம் நீ சென்று விடு அப்படி சொல்லிட்டு, இன்ன சுதுக சூமானியத்துன், உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்றால் அது நிம்மதியாகும். அதை கேட்கும் பொழுது என்ன செய்யும்? மனதுக்கு நிம்மதி ஏற்படும். இன்னல் கிதுப ரீபத்துன், பொய் என்பதற்கு அடையாளம் சந்தேகம் அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு செய்தி பொய் என்பதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஒரு விஷயம் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது, அதை பார்க்கும் போதே இது தவறாகத்தான் இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க முடியாது அப்படி என்று நமக்கு தோன்றுகிறது. அப்படி இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். எந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உள்ளம் அதவன் நிம்மதி அடைகிறதோ அதைத்தான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது புகாரி என்ற கிரந்தத்திலே 2155 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பரீராவுடைய அந்த விலாய சம்பந்தமா, அவங்க விடுதலை செய்யக்கூடிய விஷயம் சம்பந்தமா வரக்கூடிய செய்தி. அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சொல்லி காட்டுறாங்க. மா பாலு உனாசின் எஸ்தரித்தூன ஷுரூத்தன், மக்களுடைய நிலை என்னவாகிவிட்டது? எஸ்தரித்தூன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை எல்லாம் அவர்கள் போடுகிறார்களே. மனிஷ்தரத்த ஷர்த்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ் ஃபஹுவ பாத்தில், ஒருவன் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத எந்த நிபந்தனையை போட்டாலும் சரி அது தவறானதாகும். வ இனிஷ்தரத்த நியத்த ஷர்த்தின், அவன் 100 நிபந்தனைகளை போட்டாலும் சரி, ஷர்த்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸகு, அல்லாஹ்வுடைய நிபந்தனை தான், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் தான் அஹக்கு, மிக உண்மையானது, வ அவ்ஸகு, அதுதான் மிக வலிமையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத எந்த ஒரு செய்தியையும் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ன சொல்லி காட்டுறாங்க. இதற்கு என்ன விளக்கம்? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத விஷயங்கள் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணற்ற ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு போதிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்காது. அப்ப இதுக்கு என்ன விளக்கம் சொன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனை அது எவ்வளவு நிபந்தனையாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முரணாக வரக்கூடிய செய்திகள் ஒரு விஷயம் வருது, அந்த விஷயம் திருமறை குர்ஆன் ஒரு சட்டம் சொல்கிறது, அந்த சட்டத்திற்கு நேர் முரணாக ஒரு செய்தி வரும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு இறை தூதர் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்க்கு இறை செய்திக்கு மாற்றமாக மார்க்கம் என்ற பெயர் போதிக்க மாட்டார்கள். அப்படி ஏனென்றால் இறை தூதர் பேசக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய வஹி செய்தி, அல்ல முரண்பாடு வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால்
ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த விஷயம் வந்து குர்ஆனுடைய வசனத்திற்கு நேர் மாற்றமா இருக்குது. அப்ப எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் சரி, நிறைய சொல்லி காட்டுறாங்க. 100 நிபந்தனைகளை போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக இருக்கும் என்றால், அதில் இல்லாமல் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஷர்த்துல்லாஹி அஹக்கு வஅவ்ஸக், அல்லாஹ்வுடைய நிபந்தனை தான் மிக மிக உண்மையானது, அதுதான் மிக மிக வலிமையானது என்ற செய்தியை நமக்கு போதிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக நேர்முரணாக ஒரு செய்தி வரும் என்றால் அந்த செய்தியை விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கும் பொழுது குர்ஆனோடு மோதக்கூடிய விஷயங்கள் வரும் என்றால் நாம் குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருமறை வசனங்களில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம் தெளிவா விளங்கிக் கொள்ள முடியும். இந்த முஜீபுர் ரஹ்மான் ஆய்வு செஞ்சிருக்காரு பாருங்க. இந்த மொட்டை தலையான் கொட்டையில விழுந்தாங்கிற மாதிரி எழுத்திய கவிழ்த்தங்கிற முறையில ஒரு சட்டத்தை போய் தெரியாவிட்டால் அதை பற்றி கேட்க வேண்டும். இந்த ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்திகள் குர்ஆனோடு மோதும் போது அந்த செய்திகளை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அப்படிங்கிற இந்த நடைமுறை இருக்கு பாருங்க. இது நாம மட்டும் புதிதாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த நடைமுறை வந்து இந்த முஜீபுர் ரஹ்மான் மாதிரி ஆட்கள் அவர் சொல்லுவார் பல இடங்கள்ல, நான் மட்டும் பார்க்கல, என்னோட கூட உட்கார்ந்த அந்த அறிஞர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், அவங்களும் இல்லன்ட்டாங்க. நாங்க தத்ரீபு ராவியை புரட்டி பார்த்தோம், அதை புரட்டி பார்த்தோம். இது என்னமோ இவர் பெரிய ஆய்வு செஞ்ச மாதிரி. அத்துடன் ஹதீஸின் கருத்து குர்ஆனுடன் நேரடியாக மோதும் வகையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. எழுதிட்டு கடைசியில் ஒரு 2 நூலை போடுறாங்க, தத்ரீபு ராவி, அப்புறம் இன்னொரு புக் இருக்கு, இதை வச்சுதான் நான் திருப்பி எழுதணும். அது நாம இந்த ஹதீஸ்ங்கிற கருத்துல உள்ளது வந்து ஒரு புக்கில் சேர்த்துனாங்க, இன்னொன்னு நான் வந்து தேடிச்சேன், இந்த வாசகமும் இல்ல. ஒரு அடிப்படை சொல்லி காட்டுறேன். நீங்க இவருடைய இந்த பேச்சை பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியல, கொஞ்சம் படித்த மக்கள், எங்க கல்லூரியில் உள்ள மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சொன்னா, இவர் வந்து பெருசா புக்க விரிச்சு காட்டுறாரு, நிறைய புஸ்தகங்களுடைய பேரை சொல்றாரு, ஆனா இவர் உள்ள பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏதோ நமக்கு அந்த யாரை இவர் விமர்சனம் செய்கிறாரோ அவங்களுக்கு எதிராக ஏதாவது பாயிண்ட் கிடைச்சிடாதா, யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்களா, இந்த எண்ணத்தில் தான், அந்த குரோத கண்ணோட்டத்தில் தான் இவர் பார்க்கிறாரே தவிர ஆய்வு செய்ய வேண்டும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நடுநிலை நோக்கம் இவருடைய பேச்சிலும் இல்லை, இவருடைய ஆய்விலும் இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் கூட சொல்லக்கூடிய நிலையில் தான் இவருடைய ஆய்வுகள் இருக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம என்றைக்கும் தௌஹீத் ஜமாத் என்றைக்கும் தவறான விஷயங்களை மக்களுக்கு ஒருபோதும் போதிக்காது. அப்படி சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய களத்தில் தான் நாங்களும் இருப்போம், தௌஹீத் ஜமாத் இருக்கும். அப்ப இன்றைக்கு குர்ஆனோடு மோதக்கூடிய இந்த விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால் வரக்கூடிய செய்திகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற இந்த வாதத்தை வந்து, என்கின்ற இந்த அடிப்படையை நாம மட்டும் எடுத்து வைக்கல, சஹாபாக்கள் காலத்திலிருந்து இருக்கு. நம்மளை விடுங்க, நபிகள் நாயகம் காலத்துக்கு 1400 வருடங்களுக்கு பின்னால் நாம் இருக்கிறோம். நமக்கு ஹதீஸ்கள் நேரடியாக கிடைக்கல. ஒரு செய்தியை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்று விசாரிக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. நாம் என்ன செய்வோம், ஹதீஸ்களை நூல்களை பார்ப்போம், அறிவிப்பாளர்களை பார்ப்போம். நம்முடைய நிலை இப்படித்தான். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமா வாழ்ந்தவங்க. அவங்க ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா என்று விசாரிக்கக்கூடிய நிலையில், நேரடியாக கேட்டு தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய காலத்திலேயே நபிகள் நாயகம் சொன்னதாக குர்ஆனுக்கு மாற்றமாக சில செய்திகள் எடுத்துரைக்கப்படும் பொழுது சஹாபாக்கள் வந்து அதை மறுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மறுத்தது சரியா தவறா என்கின்ற ஆய்வுக்கு நாங்கள் வரவில்லை. இந்த நடைமுறை குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வரும் என்றால் அதை மறுக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை வந்து சஹாபாக்களுடைய காலத்திலேயே இருந்திருக்கு. சரியான ஹதீஸாக இருந்தாலும் இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்தினால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு புதிய அளவுகளை வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை வந்து ஆதாரமாக சொல்லி காட்டுகின்றோம். அதாவது முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் வந்து 2719, அதாவது இது வந்து கம்ப்யூட்டர் நம்பர். நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நம்பர் சரியாக இருக்காது. ஹதீஸ்க்கு அந்த கம்ப்யூட்டர் நம்பர் என்ன செய்யும், கம்ப்யூட்டரில் உள்ள நம்பர் வந்து சரியா இருக்கும். அத முஸ்லிம்ல வந்து 2719 ஹதீஸ். அல்ல ஒரு செய்தி. என்ன செய்தின்னு சொன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தலாக் விடப்பட்ட பெண்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இந்த கணவன்மார்கள் தலாக் விட்டவர்கள் அவங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க தங்குறதுக்கு வீடு இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யறான், இதை சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயம் 65வது வசனம், 49வது அத்தியாயம் 33வது வசனம் இதுல வருது. தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு என்ன செய்யணும், அந்த கணவன் தலாக் விட்ட அந்த கணவர் வசதி வாய்ப்புகள், வசிப்பதற்கு தேவையான வீடுகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் செய்தி குர்ஆன் சொல்லி காட்டுது. இந்த செய்தியில் என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி, இந்த பெண்மணியை அவருடைய கணவர் என்ன செய்யறாரு, தலாக் விட்டுறாரு. இந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தன்னுடைய கணவர் தலாக் விட்டார். அவருடைய கணவர் என்ன பண்றான்னு சொன்னா, தலாக் விடும்போது கொஞ்சம் கோதுமை என்ன செய்யறாரு, அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறாரு. தலாக் விடும்போது என்ன செய்யணும், வாழ்க்கை வசதி அழியுங்கள் குர்ஆன் சொல்லி காட்டுது. இவர் கொஞ்சம் கோதுமையை கொடுக்கிறார். அந்த பெண் என்ன செஞ்சிடறாங்க, அதை வாங்க மறுத்துறாங்க. அதை வாங்க மறுத்தவுடன் ரசூலாட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி என்னுடைய கணவர் என்னை தலாக் விட்டாரு, எனக்கு வாழ்க்கை வசதி என்ன செய்யணும், என்னுடைய கணவர் ஏற்படுத்தி தருமா நீங்க உத்தரவு போடுங்க சொல்றாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு அதெல்லாம் கிடையாது, உனக்கு வாழ்க்கை வசதி என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி தர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்ற கருத்தில் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இந்த செய்தி யாருடைய கவனத்துக்கு வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவனத்துக்கு வருது. ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கணவரால் தலாக் விடப்பட்ட போது அந்த கணவர் இவருக்கு வாழ்க்கை வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அப்ப ரசூல் என்ன செய்யல, அவ்வாறு செய்யவில்லை, அவருடைய கணவருக்கு கட்டளையிடவில்லை என்கின்ற செய்தி இப்படி ரசூலா ஃபாத்திமாவுடைய விஷயத்தில் சொன்னார்கள் என்கின்ற செய்தி உமருக்கு வருது. உமருக்கு வந்தவுடனே அதுக்கு முன்னாடி இந்த செய்தியை ஒரு சஹாபி அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஃபாத்திமாவுடைய விஷயத்தில் நடந்துக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அஸ்வதுங்கிற ஒரு அறிவிப்பாளர் அவர் என்ன பண்றாரு, ஹதீஸ்ல முஸ்லிம் வருது, அஹதல் அஸ்வது கஃபம் மின் ஹசன், ஒரு கை நிறைய மண் அள்ளுறாரு. மண் அள்ளி ஃபஹஸபஹு பிஹி, அந்த மண் அள்ளி எறிகிறாரு. எரிஞ்சிச்சுல ஃபகால வைலக் லா துஹத்திஸு பிமிஸ்லி ஹாதா, நீ நாசமா போ, இந்த மாதிரி விஷயங்களை நீ என்ன செய்யாத, அறிவிக்காதன்னு சொல்லி அந்த அஸ்வதுங்களால கோவப்படுறாரு. மண் அள்ளி எறிகிறாரு. அது எரிஞ்சிட்டு அந்த செய்தியில் வருகிறது. உமர் சொல்றாராம், அந்த ஃபாத்திமா பின்த் அந்த கைஸ்ங்கிற பெண்மணி, அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் இவ்வாறு சொல்லும் பொழுது உமர் சொல்லி காட்டுறாங்க, லா நத்ருக்கு கிதாபல்லாஹி வ சுன்னத நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகௌலி இம்ராத்தின், இந்த பெண்ணுடைய சொல்லுக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையும் நாங்கள் விட்டு விட மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தில் எப்படி இருக்குது, தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு தலாக் விட்டவர் வாழ்க்கை வசதிகளை வாழ்வதற்கு தேவையான அந்த வீடு போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லி குர்ஆனில் வருகின்றது. இந்த பெண்மணி சொல்றாங்க, ரசூலா எனக்கு அவ்வாறு ஏற்படுத்தி தரவில்லை. ரசூலா குர்ஆன் அந்த உமர் என்ன பாக்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுவாங்களா, இந்த பெண் ரசூலா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ரசூலா சொன்னாங்க சொல்லும்போது உமர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆன்ல அந்த பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இருக்குது. ரசூலா எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா செய்வாங்க, அந்த நேரடியாக அந்த பெண் சொன்னாலும் சரி நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றமாக இந்த பெண் ரசூலா சொன்னாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, லா நதிரி லஅல்லஹா ஹஃபிலத் அவ் நசியத், இந்த பெண் அவளுக்கு லஹ சுக்னா வ நஃபகத்து, ரசூலா அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த வசிப்பிடத்தையும் செலவுக்கு தேவையான அந்த செலவையும் ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள். இந்த பெண் என்ன செஞ்சிருப்பாள், அவள் ஞாபகப்படுத்தாமல் மறந்திருப்பாள். அவள் ஞாபகப்படுத்தி இருக்கிறாளா அல்லது மறந்திருக்கிறாளா எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைச்சாங்க. குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டுறாங்க, வகால அல்லாஹு அஸ்ஸ வஜல் லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யக்ருஜுன இல்லா யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, அவர்களை நீங்கள் அவருடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாதீர்கள், அவர் மானக்கேடான செய்திகளை செய்தாலே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் வீட்டை விட்டு அவர்களை வெளியேற்றி விடாதீர்கள். அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது, அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, இந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னாலும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லி உமர் அன்றைக்கு தூக்கி வீசியிருக்கார். உமர் விசாரித்திருக்க முடியும், அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா இல்லன்னு செஞ்சிருக்க முடியும்.
அவர் விசாரித்திருக்க முடியும். அவர் அதையெல்லாம் யோசிக்கல. இந்த ஃபாத்திமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு. ரசூலா குர்ஆனுக்கு மாற்றமா செஞ்சிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டார்கள் என்று அந்த இடத்திலே முடிவு செஞ்சு என்ன செய்யறாரு, அந்த ஃபாத்திமாவுகள் சம்பந்தப்பட்ட பெண்மணி சொல்லக்கூடிய செய்தியை வந்து அந்த இடத்திலேயே மறுக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் இதை பார்த்தாரா? சஹாபாக்கள் நடைமுறை இருந்திருக்குதா? நம்ம கேள்வி என்னன்னா, இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ புகாரி இமாம் நேற்று தான் வந்து தொகுத்து கீழே அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா? இதே இல்ல. 14 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ் கலையை பின்பற்றிக்கிறீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? இது நம்ம கேள்வி. அப்ப அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய சம்பவம் செஞ்சிருக்கு, நடந்திருக்கிறது. என்ன சம்பவம் சொன்னா, முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1543வது செய்தியாகவும் அதே போன்று 3979 ஹதீஸாகவும் வந்திருக்கு. என்ன சின்ன ஒரு செய்தி, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ் சொன்னா, நீங்க பல உரைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னல் மையித்த லா யுஅஸ்ஸபு பிபுகாய் அஹ்லிஹி. ஒரு மையித், ஒரு இறந்து போய்விட்ட ஒருவர் அவருடைய குடும்பத்தினர் அழுதார்கள் என்றால் இறந்து போன ஒரு மையத்துக்கு என்ன செய்யப்படும், வேதனை செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படிங்கிற இந்த செய்தியை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க. இப்படி வந்து நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று இவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதுக்கு வருது. அவ காதுக்கு வரும் பொழுது ஆயிஷா இவங்க எப்படி உமர் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை, இப்னு உமர் அவர்களும் தன்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று என்ன செய்யறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி யாருடைய காதுக்கு வருது, ஆயிஷாவுடைய காதுக்கு வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த செய்தி காதுல கேட்டவன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உமர் இப்னு உமர் சொல்லக்கூடிய செய்தி சரியா என்றெல்லாம் அவங்க யோசிக்கவில்லை. அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா வல்லாஹி மா காலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்யவில்லை, ஒருபோதும் சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னஹு லா யுஅஸ்ஸபு பி ஹத்தியத்திஹி வ தம்பிஹி. இந்த மையத்திற்கு நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க நேரடியாக கேட்கவில்லை. இந்த செய்தியை பற்றி ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஆயிஷா அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் இப்படி சொல்கிறார்கள் என்று என்ன செய்றாங்க, தெளிவா விளக்கம் சொல்றாங்க. ஷரஹ் முஸ்லிம் நபவி இமாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும்போது தெளிவா விளங்குது. அப்ப ஆயிஷா அவர்கள் சொந்த யூகமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லவில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இன்னஹு லா யுஅஸ்ஸபு பி ஹத்தியத்திஹி வ தம்பிஹி. இந்த மையத் இருக்க, இந்த இறந்து போனவர் வந்து அவர் செய்த பாவங்களினாலும் அவர் செய்த தவறுகளினாலும் அவர் வேதனை செய்யப்படுகிறார். அலைகிறான். ஆனா அவருடைய குடும்பத்தினர் வந்து இவருக்கான செஞ்சிட்டு இருக்காங்க, இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் ரசூலா சொன்னாங்க. இவங்க அழுவதினால் அவங்களுக்கு செய்யப்படுது, வேதனை செய்யப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஆயிஷா அவர்கள் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லஹு அல்ஹக வாபுகா. சிரிக்க வைப்பவனும் அழ வைப்பவனும் அல்லாஹ் தான். ஒரு ஆளு செய்வதுனா இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யாது, வேதனை வராது. இவருக்கு அந்த வசனம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. ஒருவருடைய பாவச் சுமையை இன்னொரு என்ன செய்ய மாட்டார், சுமக்க மாட்டார். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, குடும்பத்துக்காரங்க அழுகுறாங்க. இந்த குடும்பத்துக்காரங்க அழுவதினால் இவருக்கே வேதனை செய்யப்படணும். தப்பு செய்து இவங்க இந்த மையத்தையே வேதனை செய்யப்படணும். அப்ப குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுது, வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. ஒருவருடைய பாவச் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். அப்படி குர்ஆனுடைய வசனம் இருக்கும் பொழுது இங்க எப்படி இருக்குது, இவங்க அழுவதினால் அந்த இவங்க செய்ய தப்புனால மையத்துக்கு என்ன செய்யப்படுதாம், வேதனை செய்யப்படுதாம். அப்ப குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசியிருப்பாங்க, ஆயிஷா எங்க பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையாங்கிற ஆய்வுக்குலாம் அவங்க போகல. அவங்க எதை பாக்குறாங்க சொன்னா, குர்ஆனுடைய வசனத்தை பாக்குறாங்க.
குர்ஆன் என்ன வருது? ஒருவருடைய பாவ சுமையை வந்து இன்னொருவர் சுமக்க மாட்டார். இது குர்ஆனுடைய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு மாற்றமா எப்படி பேசியிருப்பாங்க? அப்படி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. பேசியிருக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிவு பண்ணி என்ன செய்றாங்க? இப்னு உமர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னும் எந்த அளவு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா அவங்க சொன்னாங்களாம், இந்த இப்னு உமர் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி ஆயிஷாவுக்கு வரும்பொழுது ஆயிஷா சொன்னாங்களாம், இன்னக்கும் லதுஹத்திஸூனி அன் கைரி காதிபீன் வலா முகذிபீன், அதாவது பொய்யர்களிடமிருந்தோ பொய் உரைக்கக்கூடியவர்களிடமிருந்தோ நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை. அவங்க எல்லாம் உண்மையானவர்கள் தான், அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பொய்யர்களும் கிடையாது. வலாக்கின்ன ஸம்அ யுக்திவு, என்றாலும் அவங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டிருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய செவிதான் தவறிழைத்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அவர் சரியாக கேட்கவில்லை. அவங்களுடைய அந்த கேட்கும் திறன்ல ஏதோ செஞ்சுட்டு தவறு நேர்ந்து விட்டதுன்னு சொல்லி ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட அன்றைய காலத்திலேயே இந்த நடைமுறை இருந்திருக்கிறது. குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி வரும் என்றால் அதை மறுக்க வேண்டும் என்கிற நடைமுறை வந்து சஹாபாக்கிட்ட இருந்திருக்கு. அது இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுற பாருங்க. இந்த செய்திக்கு வந்து நாம கூட இந்த விளக்கத்தை கொடுக்கல. ஆயிஷா அவங்க என்ன செய்றாங்க? அவங்க வந்து குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்தி? பத்ரு போருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல வந்து 3979 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. பத்ரு போர் அல்ல கொல்லப்பட்ட அந்த காஃபிர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரு என்ற இடத்தில் உள்ள அந்த பாலும் கிணத்துல என்ன செய்றாங்க? தூக்கி போடுறாங்க. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்படி தூக்கி போட்ட பிறகு 3 நாள் கழிச்சு என்ன செய்றாங்க? அந்த கிணத்துக்கு வர்றாங்க. அந்த கிணத்துக்கு வந்து அந்த கிணற்றில் அந்த கொல்லப்பட்ட முஷ்ரிக்குகளை பார்த்து பேசுறாங்க. ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்றாங்க? பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்றாங்க, இன்னா வஜதுனா மா வஅத ரப்புனா ஹக்கா, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை உண்மை என நாங்கள் கண்டோம். ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் உண்மை என கண்டீர்களா அப்படின்னு செய்றாங்க. அவங்க வந்து அந்த செத்து போன பிணங்களை பார்த்து பேசுறாங்க. அப்போ ஒரு உமர் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த செத்து போன பிணங்களை பார்த்து என்ன பேசுறீங்க? அதுக்கு ரூஹே கிடையாதுன்னு செய்றாங்க சொல்றாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இவர்கள் வந்து யஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவங்க என்ன செய்றாங்க? செவியேற்கின்றார்கள். உங்களை விட என்ன செய்றாங்க? இவங்க நன்றாக கேட்கின்றார்கள் அப்படிங்கிற வாசகத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்பொழுது என்ன செய்றாங்க? அந்த கிணத்துல போடப்பட்ட காஃபிர்களை வந்து செவியேற்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி உமர் அவர்கள் இப்னு உமர் அவங்க என்ன செய்றாங்க? இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்படி அறிவிக்க இன்னும் பல சஹாபாக்கள் வந்து செய்தி அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி யாருடைய காதுக்கு வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய காதுக்கு வருது. அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கவே முடியாது. இன்னஹும் யஸ்மஊனல் ஆன், இப்பொழுது அவர் செவியேற்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க முடியாது. அவங்க எப்படி சொல்லி இருப்பாங்கன்னு சொன்னா, அதாவது இன்னஹும் யஅலமுனல் ஆன், இன்னஹுமுல் ஆன் ல யஅலமுன அன்னமா குன்து அக்கூலு லஹும் ஹக்குன், இப்பொழுது அவர்கள் நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம், சொன்ன விஷயம் உண்மை என்று உணர்கிறார்கள், அறிகிறார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. செவியேற்கிறார்கள் என்று செஞ்சிருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கவே முடியாது. என்ன காரணம் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க வந்து இப்படிலாம் பார்க்கல, ஆய்வு பண்ணி செய்யல. உமர் வந்து உண்மையிலே கேட்டாராம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உண்மையெல்லாம் கேட்டாங்களாம் என்ற ஆய்வுக்கு அவங்க போகல. குர்ஆனுடைய வசனத்தை தூக்கி வைக்கிறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? குர்ஆன்ல எப்படி வருது? இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் இறந்து போனவர்களை செவியேற்கும்படி செய்ய முடியாது. ஒமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது என்று வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் எடுத்து போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வால மையத்தை கேட்க வைக்க முடியாது, அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்படி சொல்லும் போது செத்து போன பிணங்கள் கேட்பதாக ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்க முடியும்? என்ன செய்ய, அது வந்து தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரம் காட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து ஆயிஷா சொல்லக்கூடிய விளக்கத்தை நாம சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது விதிவிலக்கு. இறந்து போன இந்த குர்ஆன் வசனமும் உண்மை,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதும் உண்மை, குர்ஆன் வசனத்துக்கும் அதுக்கும் முரண்பாடு கிடையாது. நாம சொல்லி காட்டுறோம். ஆயிஷாவுடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் என்ன சொல்றோம், அந்த இறந்து போன மையத்துகள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் மட்டும். அதை வைத்துக் கொண்டு எல்லா இறந்து போனவங்களும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னகும் யஸ்மஊனல் ஆன், இப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போதும் சொல்லிட்டாங்க, எப்போதும் இல்லை என்று அதிலிருந்து வருது. அப்ப இந்த குர்ஆன் வசனத்துக்கும் அந்த ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்லை, நபிகள் நாயகம் சொன்னது உண்மைதான் என்று நாம் சொல்கிறோம். ஆயிஷா அவங்க என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மறுத்துட்டாங்க. உடனே முஜீபுர் ரஹ்மான் ஃபத்வா கொடுப்பாராம், இவங்க குர்ஆன் என்ன சொல்றாரு, அவரு இவங்க புது வழியை தொடர்ந்து வச்சுட்டாங்க, வழிகேட்டுடைய பாதைக்கு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க. ரொம்ப ஆதங்கப்படுறாரு முஜீபுர் ரஹ்மான். முதல் விஷயம் என்னன்னா, இவர்கள் அவர்கள் இந்த தர்ஜுமாங்கிற குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கங்கிற இந்த பேர்ல ஹதீஸுகளை சந்தேகப்படுத்துவதற்குரிய எல்லா ரூட்டையுமே இதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டு வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மார்க்கத்துல தன்னுடைய சுய கருத்துக்களை எப்படியெல்லாம் புகுத்த முடியுமோ அவ்வளவு முயற்சி நடந்தது. இந்த தன்னுடைய குர்ஆனுடைய விஷயங்கள்ல எப்படியாவது இது கூடும், இது வந்திருக்க கூடும், அது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய யூகங்களை திணிப்பதற்குரிய எல்லா வேலைகளும் நடந்திருக்கு. மூன்றாவது விஷயமாக இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப பயங்கரமானது. அது என்னன்னா, இந்த குர்ஆனைய சந்தேகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களையும் இந்த தர்ஜுமாவிலேயே டீச் பண்ணி வச்சிருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி ஆயிஷாவை சொல்லட்டும். ஆயிஷா வழிகேட்டுடைய பாதையை திறந்து வச்சுட்டாங்க. ஆயிஷா ரொம்ப வழிகேட்டுல போயிட்டாங்க. அவங்க ஆய்வு செய்ய தெரியல. ஆயிஷா இட்டு கட்டிட்டாங்க. ஆயிஷா இன்றைக்கு அவங்க ஆட்கள் என்ன செய்றாங்க, தௌஹீத் ஜமாத் இந்த கருத்தை நாம சொன்னதுனால நிறைய பேர் என்ன செய்றாங்க, தௌஹீத் ஜமாத் காஃபிர் ஃபத்வா கொடுக்கறாங்க. குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸை அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது என்று நாம் சொன்னதுனால நம்ம நோக்கி காஃபிர் ஃபத்வா. அவரு ஜாக்குடைய தலைவர் காஃபிர் ஃபத்வா கொடுக்கிறாரு, ரஹ்மத்துல்லாஹ் இம்தாதி ஒரு பக்கத்துல காஃபிர் ஃபத்வா கொடுக்கிறாரு, முஜீபுர் ரஹ்மான் ஒரு பக்கத்துல வழிகட்ட கூட்டம்ங்கறாங்க. அந்த ஆய்வு செய்ய தெரியாம செய்றாங்க. ஒரு மூமியை நோக்கி காஃபிர்னு சொன்னா அவன் அப்படி உண்மையில இல்லை என்றால் இவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்ற உண்மை கூட தெரியாம செய்றாங்க. ஆய்வு செய்ய தெரியாமல், அடிப்படை தெரியாமல் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை இவர்கள் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். அப்ப ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த செய்தியை குர்ஆனுக்கு மாற்றமாக இருப்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை மறுத்திருக்காங்க. அப்ப ஆயிஷா வழிகேட்டுல போயிட்டாங்களா? கேள்வி என்னன்னா, இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ புகாரி இமாம் நேற்று தான் தொகுத்து பீஜி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா இது இல்ல. 14 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாக அது இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ் கலையை பின்பற்றிட்டு இருக்கீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? இது நம்ம கேள்வி. அடுத்து அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தி, அது என்ன செய்தின்னு சொன்னா, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கக்கூடியதா ஆயிஷாக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இன்னம தீரத்து ஃபில் மரதி வத்தாபத்தி வத்தாரி, கெட்ட சவுனம் என்பது பெண்ணிலே இருக்கிறது, அதே மாதிரி ஒரு வாகனத்தில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னா, என்ன கருத்து சொன்னா, ஒரு வீட்டுல வசிக்கிறோம், நம்ம கெட்ட காரியமா நடக்குது, உடனே வீட்டை மாத்திரணும், வாஸ்து சாஸ்திரம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த செய்தி என்ன செய்தி வருது. கெட்ட சவுனம் 3 விஷயத்தில் இருப்பதாக வருது. இப்படி அபூ ஹுரைரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா செய்றாங்க, அறிவிக்கிற செய்தி ஆயிஷாவுடைய காதுக்கு வருது. இதே செய்தி புகாரிலையும் வருது. 2888வது ஹதீஸ் இதே கருத்து வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கல, வேற ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதுக்கு வந்தவன ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியல, வல்லதி அன்ஸலல் குர்ஆன அலா அபில் காசிம் மா ஹாக்கதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆனை இறக்கி வைத்தவர் மீது சத்தியமாக, அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய குன்னியத், அவங்களுடைய பட்ட பெயரும், அவர்கள் மீது சத்தியமாக, மா ஹாக்கதா கான யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லவில்லை, இப்படி சொன்னதே கிடையாது. வலாக்கி நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், ரசூலா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கான அஹ்லுல் ஜாஹிலிய்யத்தி யகூலுன அத்தீரத்து ஃபில் மரஅத்தி வத்தாரி வத்தாபத்தி,
ஜாகிலியா அறியாமை காலத்து மக்கள் தான் கெட்ட சவுனம் என்பது பெண்ணிலும் வீட்டிலும் வாகனத்திலும் இருப்பதாக சொல்லி வந்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கெட்ட சவுனம் வந்து இந்த மூன்றிலும் இருப்பதாக நபிகள் நான் சொல்லல. அறியாமை காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்படி சொல்லி வந்தாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆயிஷா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இப்படி சொல்லி இருக்க முடியாது என்பதற்கு என்ன வசனம் சொன்னா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப். உங்களுக்கு எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும், இந்த பூமியில எந்த துன்பம் ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, இல்லா ஃபி கிதாப், அது விதியின் அடிப்படையில் தான் செய்து ஏற்படுகிறது அப்படின்னு வசந்த் ஏற்படுத்தி சொல்லி காட்டான். ஒரு வீட்டுல வசிப்பதினாலும், ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்றதுனாலயோ, ஒரு வாகனத்துல போறதுனால சவுனம் ஏற்படாதான். எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியில தான் நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்க முடியும், சவுனம் இது அதுல இருக்கு இதுல இருக்கு சொல்லி இருக்க முடியும் நினைச்சாங்க. ஆயிஷா அவர்கள் அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை வந்து குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க, மறுக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அதாவது முஸ்லிம் என்ற கிரந்தத்துல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க சொன்னா, ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வை தன்னுடைய இதயத்தோடு செஞ்சாங்க, 2 தடவை பார்த்தாங்க அப்படி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. ஆனா ஆயிஷா அவர்கள் வந்து இந்த கருத்தை மறுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை யார் வந்து உண்மையா நம்புகிறார்களோ அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அந்த 3 விஷயத்துல வந்து யார் வந்து அவங்க வந்து அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை இட்டு கட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் விஷயமா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது அறிவிச்சாங்கன்னு சொன்னா அவங்க அல்லாஹ் மீது என்ன செஞ்சிட்டாங்க, பொய்யை இட்டு கட்டிட்டாங்க. அப்படிங்கிற ஆதாரம் என்ன ஆதாரம், குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வர்றாங்க. லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அல்லாஹ்வை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் அனைத்து மக்களையும் அனைத்து மக்களுடைய பார்வைகளையும் அடைகிறான். மனித கண்ணால் செய்ய முடியாது, அல்லாஹ் பார்க்க முடியாதுங்கிற வசனத்தை வந்து ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. அதாவது அல்லாஹ் எந்த மனிதனிடம் பேசினாலும் வஹி மூலமா பேசுவான், திரைக்கு அப்பாதிருந்து பேசுவான், ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் செய்வான் பேசுவான் என்ற கருத்தில் வரக்கூடிய வசனத்தை சொல்லி காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை அப்படின்னு ஆதாரம் காட்டுறாங்க. எதை ஆதாரம் காட்டுறாங்க, குர்ஆனுடைய வசனத்தை தான் ஆதாரமா காட்டி நினைச்சாங்க. அந்த கருத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க மறுக்கிறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி அவங்க வந்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்றுதான் நாங்க என்ன செய்யறோம், முடிவு பண்றோம். இது எங்கிட்ட தௌஹீத் ஜமாத் புதிதாக வைக்கக்கூடிய அளவுகள் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் இன்னும் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா எண்ணற்ற சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி செய்தியை வந்து மறுத்திருப்பதற்கு நாம் அடையாளம் காட்ட முடியும், ஆதாரம் காட்ட முடியும். அப்ப ஒரு செய்தி வந்து குர்ஆனுக்கு மாற்றமாக வரும் என்றால் நபிகள் நாயகம் சொன்னதாக இருந்தாலும், சொன்னதாக நபிகள் நாயகம் பெயரில் வந்தாலும் நாம எப்படி முடிவு பண்ணணும், அது நபிகள் நாயகம் சொல்லி இருக்க முடியாது என்றுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த முஜீபுர் ரஹ்மான் எடுத்து வைக்கிறார் பாருங்க ஹதீஸ். நாம சில ஹதீஸ்களை குர்ஆனுக்கு மாற்றம் சொன்னோம், அது வந்து அவர் எல்லாமோ சப்பக்கட்டு கட்டி என்ன செய்யறாரு, அது மாற்றம் இல்லைங்கிறாரு. அப்ப அதை நாங்க விளக்கம் கொடுப்போம் பின்னாடி. இந்த மாதிரி குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அந்த செய்தியை மறுக்க வேண்டும் என்று நாம மட்டும் புதிதாக சொல்லவில்லை, சஹாபாக்கிட்ட இருந்த நடைமுறை தான். நாம் என்ன செய்யணும், ஏன்னா இவர் பல இடங்கள் என்ன பண்றாரு, இப்படி உசூலே கிடையாது, எந்த இமாமும் சொல்லல, அப்படி இல்ல, ரொம்ப அடிச்சு விடுறாரு. பார்க்கக்கூடிய மக்களும் அடே அப்பா இவர் பெரிய ஆய்வு பண்ணிட்டா என்ன செய்வாங்க நினைப்பாங்க. எந்த ஒரு அடிப்படை தெரியாம என்ன செஞ்சிருக்காரு, இவர் வந்து பேசி இருக்கின்றார். இப்ப என்ன செய்வோம், சஹாபாக்கள் நடைமுறை நாம சொல்லி காட்டிட்டோம். அடுத்து இந்த ஹதீஸ் கலையில் இவங்க சொல்லி காட்டுறாரு. இந்த முஜீபுர் ரஹ்மான் உங்க கூட உள்ள மூலவிகள் என்ன செஞ்சாங்களாம், தத்ரீபுர் ராவியை புரட்டுனாங்களாம். எந்த இடத்துல என்ன செய்யலையா, அந்த உசூல் இல்லையா, அவர் எங்க கடுமையா கஷ்டப்பட்டாராம், அப்படி யாருமே என்ன செய்யலையா சொல்லலையா அப்படின்னு செய்யறாரு. அவர் சொல்லி காட்டுறாரு. இந்த மாதிரி ஹதீஸ்களை உசூல்களில் இந்த செய்தி இருக்குதா இல்லையா என்பதை சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெளிவாக விளக்குவார்கள். அவங்க விளக்கின பிறகு நம்ம என்ன செய்வோம், முஜீபுர் ரஹ்மான் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு உள்ள போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர் முஜீபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் பேசிய சீடியில் குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று எங்கே ஹதீஸ் கலையில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்டு வருகிறார். கேள்வி என்னன்னா,
இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ புகாரி புகாரி இமாம் நேற்று தான் வந்து தொகுத்து பீஜி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா இதே இல்ல. 14 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாக அது இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ் கலையை பின்பற்றிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? இது நம்ம கேள்வி. இதற்கு என்ன காரணம் என்றால் அவரிடத்தில் ஹதீஸ் கலையை பற்றிய முழுமையான ஞானம் இல்லை. இது புதிதான ஒன்று அல்ல, ஏற்கனவே தெரியும். ஜகாத் விஷயமாக அவர் பேசிய சீடியிலேயே அதற்கு நாம் மறுப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த சீடியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் இவர் ஹதீஸ் கலையில் இல்லாததை எல்லாம் சொல்லி இருக்கிறார், ஹதீஸ் கலையில் இருப்பதை இல்லை என்று சொல்லி இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும். ஹதீஸ் கலையை பற்றி அவருக்கு ஞானம் இல்லை. பொதுவாக ஒரு ஹதீஸை இமாம்கள் எப்படி அணுகுவார்கள்? சிலர் அறிவிப்பாளர் தொடரை மட்டும் பார்ப்பார்கள், ஆனால் சிலர் அறிவிப்பாளர் தொடரையும் பார்ப்பார்கள், அந்த செய்தியையும் பார்ப்பார்கள். தொடர் சரியாக இருந்துவிட்டால் அதை சரியான செய்தி என்று முடிவு செய்துவிட மாட்டார்கள். அதுவும் சரியாக இருக்க வேண்டும், அந்த செய்தியும் சரியாக இருக்க வேண்டும். இந்த கோணத்தில் ஹதீஸ்களை இமாம்கள் ஹதீஸை அணுகுவார்கள். இப்ப அடிக்கடி இந்த கேள்வி அவர் கேட்டு வருகிறார், ஹதீஸ் கலையில் இப்படிப்பட்ட ஒரு உசூல் இருக்கிறதா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு நாம் பதில் தந்ததற்கு பின்பு நம்முடைய பதிலை ஆராய்ந்து பார்த்து இது சரியா தவறா என்று யோசித்து நிதானமாக அவர் மறுபதிலை தந்திருந்தால் அவர் நியாயமாக சிந்தித்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் கேள்வியை கேட்டுட்டு பதில் வர்றதுக்கு முன்னாடியே, நாம மறுப்பு சொல்றதுக்கு முன்னாடியே ஹதீஸை மறுக்கிறாங்க, குர்ஆனை மறுக்க போறாங்க, ஹதீஸை மறுப்பதற்குரிய எல்லா வழிகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் என்ற அவதூறுகளை அடுக்கடுக்காக பரப்புவதை பார்க்கின்றோம். ஹதீஸ் கலைக்கு வருகிறோம். நம்ம கேள்வி என்னன்னா, இந்த அளவுகோல் இன்றைக்கு என்னமோ புகாரி புகாரி இமாம் நேற்று தான் வந்து தொகுத்து பீஜி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கிற மாதிரியா இதே இல்ல. 14 நூற்றாண்டுகளாக 12 நூற்றாண்டுகளாக அது இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த ஹதீஸ் கலையில எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில இதுவரைக்கும் நீங்க எந்த ஹதீஸ் கலையை பின்பற்றிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஹதீஸ் கலையில ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இது போன்ற ஒரு விதி இருக்கிறதா? இது நம்ம கேள்வி. குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, இந்த அடிப்படை ஹதீஸ் கலையில் இருக்கிறதா இல்லையா? இந்த வழிமுறைக்கு வருவோம். தாரிஃபாத் என்ற புத்தகத்தில் துர்ஜானி என்ற இமாம் சரியான ஹதீஸுக்கு வரையறையை சொல்கிறார்கள். பாகம் 1 பக்கம் 113. அல் ஹதீசு ஸஹீஹு, சரியான செய்தி என்னவென்றால் மா சலிம லஃப்லுஹு மின் ரகாகத்தின், அந்த ஹதீஸுடைய வார்த்தை மட்டகரமான அர்த்தத்தை விட்டு நீங்கி இருக்கும். ஓ மானாஹு மின் முகாலபத்தி ஆயத்தின், அந்த சரியான ஹதீஸுடைய அர்த்தம் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கும், ஆயத்துக்கு முரண்படாமல் இருக்கும். இதை யாரு சொல்லியிருக்கா? நாம சொல்லியிருக்கோமா? அவர் கேட்கிறாரே, நீங்க எந்த சீடில தட்டுனீங்களோ, எந்த சீடில நீங்க பாக்குறீங்களோ அந்த சீடியை தான் நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது என்ன என்னுடைய சொந்த சரக்கா கேட்கிறாரு. இதெல்லாம் நான் சொந்த சரக்கா எடுத்துட்டு எந்த சீடியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே சீடிகள் தான் நானும் தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இது எங்க இருக்கு? நீங்க பார்க்கக்கூடிய சீடில தானே இருக்கு, அந்த அல்பியாவுல இருக்கு. துர்ஜானி இமாம் சொல்லி இருக்காரு, முகாலபத்தி ஆயத்தின், ஹதீஸுடைய அர்த்தம், சரியான ஹதீஸுடைய அர்த்தம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது, முரண்படாம இருந்தால்தான் அது சரியான செய்தி. யாருங்க சொல்லியிருக்கா? நாம சொல்லியிருக்கோமா? துர்ஜானி இமாம் அன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நாங்கெல்லாம் தத்ரீபு ராவில புரட்டி பார்த்தோம். பிஜே அன்னைக்கே திட்டமிட்டு இப்படி எல்லாம் யோசித்து சொல்லுவாருங்கிறத அன்னைக்கே அவர் சிந்தித்து ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாரு. தத்ரீபு ராவில இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு, திருமிதியுடைய முன்னுரையில எழுதியிருக்காரு. நாங்க போய் பார்த்தோம்,
இல்ல, ஒரு வார்த்தை கேட்க கூடாது, சிஜேட்ட போன் பண்ணி கேட்க கூடாதா அப்படி சொல்லி இருக்கீங்களா? எங்க இருக்கு? கேட்கலாமே. பதில் வர்றதுக்கு முன்னாடியே ஹதீஸ மறுக்கிறாங்க. மறுக்கிறக்கூடிய வழிய அனைத்தையும் சீதை குரானில் திறந்து வைத்திருக்கிறார். அவதூறு அள்ளி வீசுகிறார். நீங்க ஹதீஸ மறுக்கலையா? பலகீனமான செய்திய நீங்க மறுக்க மாட்டீங்களா? ஹதீஸை எப்படி மறுக்கிறது, எப்படி மறுக்க கூடாது அப்படி பார்க்கணும். பலகீனமான செய்தி அல்பானி மறுக்கலையா? பலகீனமான செய்தியை மறுக்கிறனால அவர் ஹதீஸ மறுக்கிறாரு, அவர் காஃபிர் ஆயிட்டாரு சொல்வீங்களா? இப்ப எப்படி பார்க்கணும்? ஹதீஸை மறுப்பதென்றால் அது சரியான முறையா, ஹதீஸ் கலையில் இருக்கிறதா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இப்ப குரானுக்கு முரண்பட்டா ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது எங்களுடைய சுய கருத்தா? ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஹதீஸ் கலை இருக்கு. எந்த ததரீபு ராவியில இமாம் சுயீத்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இல்லை என்று ஒரு பொய்யான தகவலை முஜிபுர் ரஹ்மான் சொன்னாரோ அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இன்னல் முகாலிபல் மருஜுஹ லாயி சம்மா சஹீயன், முரண்படக்கூடிய பின்தள்ளப்பட்ட செய்தி சஹீ என்று சொல்லப்படாது. ரெண்டு நல்ல செய்தி வருகிறது, ஆதாரபூர்வமான செய்தி, ரெண்டுமே சரியான செய்தி. ஆனால் ஒன்று இன்னொன்றை விட வலிமை கூடியதாக இருக்கிறது. இப்ப வலிமை கூடிய செய்தி முன்னுரிமை தரப்பட்ட செய்தியாக ஆகிவிடும், வலிமை குறைந்த செய்தி பின்தள்ளப்பட்ட செய்தியாக ஆயிரும். அது சரியான செய்தியாக இருந்தாலும் சரியே. அப்படி பின்தள்ளப்பட்ட செய்தி அறிவிப்பாளர் தொடர்களை வைத்து எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும் அது சஹீ என்று சொல்லப்படாது, அது சரியான செய்தியாக ஆகாது. யாரு சொல்லியிருக்கா? தத்ரீபு ராவியில இமாம் சுயீத்தி அவர்கள் சொல்றாங்க, பாகம் 1 பக்கம் 66. இப்ப யார் இட்டு கட்டினா? யார் ஹதீஸ்களில் இல்லாததை சொல்லியது? இப்ப முஜிபுர் ரஹ்மான் நம்மை நோக்கி விமர்சனம் செய்கிறாரே, அந்த விமர்சனத்தை எல்லாம் இப்ப இமாம் சுயூத்தி இமாமோட சேர்த்து பார்ப்போம். இமாம் சுயூத்தி அவர்கள் ஹதீஸை மறுப்பதற்குரிய வழியை அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறார். இவருடைய புத்தகத்தை கொளுத்த வேண்டும், அஹ்லுல் ஆக போறாரு. ஹதீஸை மறுக்கக்கூடிய அஹ்லுல் மாற போறாரு. அவரு சொல்லுவோமா? சொல்ல தயாரா? அப்ப இந்த மாதிரி ஹதீஸ்கள்ல இருக்கு இல்லை என்று நாம் சுயமாக சொல்வதாக இட்டுக்கட்டி இருக்கிறார். அடுத்து இன்னொரு செய்தி, தத்ரீபு ராவியிலே பாகம் 1 பக்கம் 266. அதுல இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களை சொல்கிறார். ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்பதை சனது வச்சு முடிவு செய்யலாம், அறிவிப்பாளர் தொடரை வைத்தும் முடிவு செய்யலாம், அதுல பொய்யர் வருவாங்க அப்படி அறிந்து கொள்ளலாம், இன்னொரு விதத்திலும் அறிந்து கொள்ளலாம். அந்த விதம் என்ன? அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலாயி ஐ யக்கூன முகாலிஃபன் லில் அக்லி பிஹைஸ் லா யக்பலு தஅதீல். ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அது அறிவுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கும், விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரே, முரண்படக்கூடிய செய்திக்கு விளக்கம், ஆனா விளக்கமே கிடையாது. விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் அறிவுக்கு அது முரண்படும். அவ் யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் ஹதஇயத்தி, உறுதியான குர்ஆனுடைய கருத்துக்கு அந்த ஹதீஸ் முரண்படக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க, சூசகமாக இல்ல. இன்னைக்கு நம்ம எந்த கருத்தை சொல்றோமோ அதை ஆணித்தரமாக தத்ரீபு ராவியில பக்கம் 1 பாகம் 1 பக்கம் 276 இமாம் சுயீத்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு மறைச்சீங்க? முஜிபுர் ரஹ்மான் எதற்கு? அவங்களுடைய கண்ணுக்கு இது தெரியலையா? கம்ப்யூட்டர்ல பாக்குறீங்கல்ல, சீடிய தட்டணும்னு சொல்றீங்க, நீங்க தட்டுன லட்சணம் தெரிஞ்சு போச்சு. உங்களுடைய ஆய்வு எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கும், அதை பின்பற்றி சென்றால் அதை பார்க்கக்கூடிய மக்கள் எந்த நிலைக்கு செல்வார்கள், அவருடைய நிலை என்ன இப்ப தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிந்துவிடும் அவருடைய ஆய்வு எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த அடிப்படையை வச்சு எழுதியிருக்கக்கூடிய நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, பின்னாடி வரக்கூடியவங்க இந்த உசூலை எல்லாம் பார்த்துட்டு காரி துப்புவாங்களாம், நம்மளை பார்த்து காரி துப்புவாங்களாம், இப்படி மோசமான கருத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னு.
பார்க்கத்தான் போறோம். யாருடைய மூஞ்சில மக்கள் காரி துப்ப போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறோம். பின்னாடி வரக்கூடிய மக்கள் எடுக்க வேண்டாம். முஜீபுர் ரஹ்மானுடைய பேச்சை கேட்கிறாங்களே, எந்த மக்கள் கேட்கிறாங்களோ அதே மக்கள் இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து அவருடைய கண் முன்னாலே காரி துப்பக்கூடிய ஒரு நிலை கூடிய சீக்கிரத்தில் வரத்தான் போகிறது. அதை நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீர்கள். இவ்வளவு ஆதாரம் இருக்கு, அடிப்படை இருக்கு, அதையெல்லாம் அப்படியே மறைச்சாச்சு, அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சாச்சு, அவதூற கிளப்பியாச்சு. தாரீஹ் சுன்னா என்ற ஒரு புத்தகம், அதிலும் இது சம்பந்தமான விஷயம் சொல்லப்படுகிறது. ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது, பலகீனமானது என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? ஒரு கேள்வி கேட்கிறோம். சனத் அவர் கேட்கிறாரு, ஜக்காத்துக்கு மறுப்பு கொடுத்தாங்களே 60-65 பக்கம் இப்னு ஹஜர் அப்படி சொன்னாரு, ஜஹவி இப்படி சொன்னாரு, அல்பானி அப்படி சொன்னாரு என்றெல்லாம் சொன்னாங்களே, இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பாளரை சொன்னாங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பக்கம் பக்கமா ஒரு 64 பக்கம் புத்தகத்துல எல்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 பக்கம் இவரு ஜஹவி இப்படி சொன்னார், இவன் ஹஜர் அப்படி சொன்னார். ஏன்னா இந்த ஹதீஸ் கலையில் இப்படி சட்டம் இருக்கா இல்லையாங்க? இது பலவீனமானது ஏதாச்சும் இருக்குமா? இருக்கா? ஒரு ஹதீஸ ஒரு விஷயத்தை ஆய்வு பண்றதுக்கு அறிவிப்பாளருடைய விஷயம் பார்ப்பாங்க, இந்த தலைவருடைய அறிவு பார்ப்பாங்க, இதுதான் பண்ணி எழுதுறாங்க. எல்லாம் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கிறதே மறுக்கிறதுங்கிறதுக்கு அறிவிப்பாளருடைய வரிசைகளை பார்த்து முடிவெடுக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளருடைய வரிசையில ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு சொன்னாங்களா? உண்மையிலே நீங்களே மாசாவில் ஓதுனீங்களா? உங்களுக்கு அரபி தெரியுமா? ஹதீஸ்களை நீங்க படிச்சிருக்கீங்களா? பாருங்க, அறிவிப்பாளர் தொடர மட்டும் ஹதீஸை பலகீனம் என்று சொல்வதற்கு சொல்லக்கூடாது, அதனுடைய கருத்தையும் பார்க்க வேண்டும். தாரீஹ் சுன்னா என்ற புத்தகத்தில் அந்த இமாம் சொல்கிறார், ரகாகத்துல் இஃப்லிஹி ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டது என்று எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதனுடைய வார்த்தை மட்டகரமாக இருக்கும். சமாஜத்து உஸ்லூபிஹி அதனுடைய போங்கு குளறுபடியாக இருக்கும். அது பொய் என்பது அதை தெரிந்து கொள்ளலாம். ஃபசாது மானல் ஹதீஸ் ஹதீஸுடைய அர்த்தம், ஹதீஸுடைய கருத்து ரொம்ப மோசமாயிருக்கும். முகாலஃபத்துஹு லிபதஹியாத்தில் உகூலி சலீமா சரியான அறிவுக்கு, நியாயமான அறிவுக்கு, ஒழுங்கான பார்வைக்கு அந்த செய்தி முரண்படும். ஐயாரிஃபல் ஹுஃபாலுல் முஸ்தவ்இபூன லிசுன்னா ஹதீஸ நிறைய படித்தறிந்த அறிஞர்களுக்கு தெரியும். அந்த ஹாதல் ஹதீஸ லைஸ மின் அஹாதீஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி நபி சொன்னது செய்தி அல்ல, நபி எப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க என்று அவங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ படிச்சவங்களுக்கு தெரியுமா? ஏங்க இப்படி சொல்ல வேண்டியதானே, அறிவிப்பாளர் தொடர பார்த்தா தெரியும் என்பதை மட்டும் சொல்ல வேண்டியதானே? எதையும் சேர்க்கிறாங்க, ஹதீஸுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரியும். ஐயோ ஹாலிஃப சரீஹல் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவான கருத்துக்கு அது முரண்படும். எவ்வளவு அழகாக அற்புதமாக ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. அப்படி குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்பட்டால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, நபி சொல்லியிருக்க மாட்டாங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மறைச்சாச்சு. மறைச்சிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறாங்க. அங்க வெளிநாட்டுல உட்கார்ந்து கொண்டு நம்ம கர்ஜிக்கலாம், கத்தலாம், அது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, மறுப்பு கொடுக்க முடியாது, நாம தான் அறிவாளி, நமக்கு மிஞ்சி அறிவாளி இல்ல, பார்க்க மாட்டாங்க கிதாப நினைக்கலாம். அல்லாஹ் பாத்தில மறைச்சிருவா, அல்லாஹ் சத்தியத்தை மறைச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆதாரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தாம இருக்க மாட்டான் நினைச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தத்ரீபு ராவியில இப்னு ஜௌசி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பாருங்க, இவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. மஹ்சன கௌலல் காயில், ஒரு அறிஞர் எவ்வளவு அழகாக சொன்னார். இப்னு ஜௌசி அவர்களே பிரமித்து சொல்றாங்க, ஆச்சரியத்துடன் சொல்கிறார்கள். இதா ராய்த்தல் ஹதீஸ யுபாயினுல் மாகூல, ஒரு ஹதீஸை நீ பார்க்கிறாய், அது அறிவுக்கு முரண்படுகிறது. அவ் யுகாலிஃபல் மன்கூல, அல்லது சரியான ஒரு செய்திக்கு முரண்படுகிறது. அவ் யுனாகிலுல் உசூல, அல்லது அடிப்படை விதிகளுக்கு, அடிப்படைக்கு மாற்றமாயிருக்கு. இப்படி நீ ஒரு செய்தியை பார்த்தால் சலம், நீ தெரிந்து கொள், அன்னஹு மௌலூம், அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. யாரு சொல்லியிருக்கா?
இப்னு ஜௌசி அவர்கள் அந்த ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தை பாராட்டி சொல்றாங்க. அப்ப இப்னு ஜௌசியை சொல்லிடுவோமா? இப்னு ஜௌசி அவர்கள் ஹதீஸை மறுப்பதற்குரிய வழிகளை எல்லாம் திறந்து வைத்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டெப் குர்ஆனை மறுப்பதற்கு இப்னு ஜௌசி தயாராகிட்டாரு. ஹதீஸை மறுப்பதற்குரிய அத்தனை வழிகளையும் இப்னு ஜௌசி திறந்து வச்சிருக்காரு, சுயுத்தி திறந்து வச்சிருக்காரு. சொல்லுவோமா? தயாரா? சொல்லுங்க. அவங்களை பரப்புங்க. சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகாது, எவ்வளவு நேரம் ஆகாது. அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் தான். இனி ஷாஃபி இமாம் எல்லாம் சொல்லுவோம். ஷாஃபி இமாம் எல்லாம் இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறார் என்பதை இனி அடுத்தடுத்து விளக்க போறோம்.